இந்த வீடியோல பல்லு சம்பந்தமான விஷயம் நாங்க பார்க்க போறோம். அதுவும் சாதாரண பல் கிடையாது, கோல்டன் டீத் தங்கத்துல செய்யப்பட்ட பல்ல பத்தி தான் உண்மையான விஷயங்களை தெல்ல தெளிவா பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. இந்த மாதிரி தங்க பல்ல பொருத்துவதனால நம்ம உடலுக்கு ஏதாவது தீங்கு வருமா, அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1000 வருடங்களுக்கு முன்னாடியே இருந்தவர்களை சுத்தி பிணந்தில் கழுகுகள் இருக்கோ இல்லையோ, நான் சொல்லக்கூடிய நபர்கள் இருந்தாங்க. அவங்க ஒரு பணக்காரர் இருந்தால் அவரை மண்ணில் புதைச்சிருந்தாங்க அப்படின்னா உடனே அதை தோண்டி எடுத்துருவாங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு தெரியுமா? அதுதாங்க கோல்டன் டீத். பொதுவா அந்த காலத்துல மனிதர்களை புதைச்சாங்க அப்படின்னா அவர்களோட வாழ்நாள்ல அவங்க பயன்படுத்திய பொருட்களையோ அல்லது அவர்களுக்கு சொந்தமான பொருட்களையோ வச்சு புதைச்சிருவாங்க. ஒரு மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி பலரும் தங்கத்தில் பல் அப்படிங்கறத வச்சிருந்தாங்க. ராஜாக்கள் வச்சிருந்தாங்க, ஜமீன்தார்கள் வச்சிருந்தாங்க. இதே மாதிரி 1000 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது அதாவது நம்ம 5 தலைமுறைக்கு முன்னாடி போகும். அப்படி பார்க்கும்பொழுது பலரும் இந்த மாதிரி விஷயங்களை தங்கத்தை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்துல பண்டமாற்று முறையில அவங்க தங்கத்தையும் ஒரு முக்கியமான ஒரு மாற்று பொருளா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதே மாதிரி அதற்கான அகழ்வாராய்ச்சி படிவங்களும் குறிப்புகளும் பாத்தீங்கன்னா நமக்கு நிறையவே கிடைச்சிருக்கு. உண்மையில் இன்னைக்கு வரைய பாத்தீங்கன்னா அது எல்லாமே இருக்கு. இப்படிப்பட்ட அந்த தங்கத்தை எடுப்பதற்கு பலரும் இது போன்ற புதைக்கப்பட்ட கல்லறைகளை தோண்டி எடுத்தாங்க. இந்த வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல உண்மைகள் அப்படிங்கிறது தெரிய வரும். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கோல்டை பொறுத்தவரைய பல் சிகிச்சைக்காக 4000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். பண்டைய நாகரிகங்களான எகிப்தியன்ஸ், யூரோசியன்ஸ், ரோமன்ஸ் போன்ற இந்த தலைமுறைகள் எல்லாமே தங்கத்தை பயன்படுத்திருக்காங்க. அது இன்னைக்கு வரை தொடருது. சில மக்கள் இந்த கோல்டன் டீத்தை அடிக்கடி எதுக்கு பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல் சிகிச்சைக்காக பயன்படுத்திருக்காங்க. இந்த பல்லுல கேப் வைக்கிறது. அதே மாதிரி சில பேர் டெக்கரேட்டிவா தங்களை ஒரு பெரிய ஆளா காமிச்சுக்கிறதுக்காண்டி பல்லையே தங்காம வச்சுக்குவாங்க. இப்படிலாம் வைக்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அப்படிங்கிற கேள்விகளும் சில பேருக்கு இருக்கலாம். இந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமா ஹியூமன் பாடிக்கு இது என்ன எஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத சில ஃபேக்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்க போறோம். மெட்டீரியல் ஒரு பியூரா இருக்கணும். தங்கம் பியூரா இல்லை அப்படின்னா நிச்சயமா உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். பிளேஸ்மெண்ட், அதாவது தங்கம் கரெக்டா பொருத்தணும். அதையும் சரியா பொருத்தல அப்படின்னா அதுலயும் பிரச்சனை வரும். நம்முடைய வாயில நமக்கு ஹைஜீனிக் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்க, அந்த தங்கத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜென்ரலா இது சேஃப் தான் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுதும் அந்த தங்கத்தை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ஒரு ப்ரொஃபஷனல் கரெக்டா ஒரு டென்டிஸ்ட போயிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா அது நல்லதா இருக்கும். ஏன்னா 4000 வருஷமா நம்ம இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோல்டன் டீத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இம்பியூரா இருக்கக்கூடிய இம்ப்ராப்பரா நம்ம இதை யூஸ் பண்ணும் பொழுது ஒரு டாக்டர்கிட்ட போய் பண்ணாம நம்மளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது, இல்ல கரெக்டா ஒரு டாக்டர் பண்ணாம ஒரு சர்டிபிகேட் டாக்டர் பண்ணாம வேற ஒருத்தவங்க பண்ணும் பொழுது ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மெட்டீரியல் பியூரிட்டியா இல்லை அப்படின்னா அதற்கான விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கோல்டை பொறுத்தவரைய இது வெறும் நம்ம ஒரு ஜுவல்லரியா, ஒரு நகையா நம்ம பார்க்காம இதை மெடிக்கல் சம்பந்தமாவும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது மெடிக்கல்ல நிறையவே யூஸ் ஆகிட்டு இருக்கு. சின்ன சின்ன பொருட்கள் பண்ணுவதற்கும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் கோல்டுடைய ரேட்டு பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவு பாத்தீங்கன்னா இருக்கு. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னா கோல்டை ஒரு சேவிங்ஸ் பொருளா மட்டும் பாக்குறோம். அதே மாதிரி அது ஒரு நகையா மட்டும் பாக்குறோம். தவிர்த்து மெடிக்கல்ல பயங்கரமா பாத்தீங்கன்னா அந்த கோல்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கம்ப்யூட்டர்லயும் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ்லயும் ஒரு சில இடங்கள்ல கோல்டு அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம அனுப்பக்கூடிய ராக்கெட்லயும் பாத்தீங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறது முக்கிய பங்கு அப்படிங்கிறது வகிக்குது. பல செஞ்சுரியா நம்ம நம்மளுடைய வாயில இந்த தங்கத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க ஒரு சில படத்துல பார்த்திருப்பீங்க, வில்லன்கள் எல்லாமே பல்ல தங்கத்துல வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த படத்துல டிஃப்ரெண்டா காமிக்கிறதுக்கும் ஒரு கெத்தா காமிக்கிறதுக்கும் வச்சிருக்கலாம். ஆனா உண்மையிலேயே பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. அது எந்தெந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, பல்ல பூச்சி வந்துருச்சுன்னா அதை கிளீன் பண்ணிட்டு இந்த தங்கத்தை ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பல்லு கட்டுறதுக்கு இந்த தங்கத்தை யூஸ் பண்ணிருக்காங்க. பல்ல கிளீன் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு கேப் மாதிரி போடுவாங்க. அதுக்கு தங்கத்தை யூஸ் பண்ணிருக்காங்க அந்த காலத்திலேயே.
இன்னைக்கு நம்ம கோல்டன் டீத் அப்படிங்கிறது கண்டினியூஸா நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது தொடர்ச்சியாவே பாத்தீங்கன்னா 2 பர்போஸ் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து மெடிக்கல் பர்போஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபேஷனுக்காக வந்து சில பேர் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மெட்டீரியல் பொறுத்தவரை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. நீங்க டைரக்டா கோல்டை வந்து எடுத்து பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு யூஸே இருக்காது. ஏன்னா 24 கேரட் தங்கம் அப்படிங்கிறது ரொம்பவே பியூரானது. அது வந்து உங்களுடைய டென்டல் ஒர்க்குக்கு பயன்படுத்த முடியாது, ஏன்னா அது வந்து சாஃப்டா இருக்கும். இதுவே வந்து இந்த டென்டல் டீத் அப்படிங்கிறது எப்படி மேக் பண்றாங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு கோல்டன் அலாய் அப்படின்னா வந்து 2 மெட்டீரியல் வந்து சேர்ந்தது. இப்போ கோல்டு ஹீட்டா இருக்கும், இன்னொரு மெட்டீரியல் இப்ப சில்வரோ பிளாட்டினமோ அல்லது வந்து பல்லாடியமோ அல்லது காப்பரோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் வந்து ஹீட்டா இருக்கும். இந்த ரெண்டையுமே வந்து கலந்து ஒரு புதிய மெட்டல் வந்து உருவாகும். அப்படி உருவாகும் பொழுது அது ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அது வந்து கரோஷன் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இப்ப தண்ணி எல்லாம் பட்டுச்சு அப்படின்னா அது வந்து துருப்பிடிக்க கூடாது. முக்கியமா நம்ம வாய் எப்பவுமே வந்து ஈரமா தான் இருக்கும், எச்சில் ஊறுறதுனால வந்து ஈரமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அது துருப்பிடிக்க கூடாது, ஆக்சிடேஷன் ஆகக்கூடாது. அப்படி ஆயிடுச்சுன்னா அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அதனாலேயே வந்து இந்த மாதிரி அல்லாயா இருக்கக்கூடிய மெட்டலை பாத்தீங்கன்னா நம்ம வாயில வந்து யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து கோல்டோட ஒரு சில பொருட்களை சேர்க்கும் பொழுது அது இன்னும் ஹார்டாக மாறுது. இது வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்றாங்க, பயோ கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. பயோ கம்பேட்டபிலிட்டி அப்படின்னா வந்து நம்ம வாயில கண்டிப்பா கிருமிகள் இருக்கும். அந்த கிருமியோடையும் அந்த கோல்டு வந்து ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. அப்படி ஆனாலும் நமக்கு வந்து பிரச்சனை வரும். இதுல 24 கேரட் கோல்டு அப்படிங்கிறது வந்து சாஃப்ட்னு சொன்னோம். அது வந்து 99.9% பாத்தீங்கன்னா பியூரானது. இதுவே 18 கேரட் 14 கேரட் அலாய்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாயில இருக்கக்கூடிய பல்லுல நம்ம கேப் போடுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து அந்த பல்லு கட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 75%ல இருந்து 58% வரை இருக்கக்கூடிய பியூரிட்டி அவ்வளவுதான் இருக்கும். மீதி எல்லாமே வந்து வேற பொருட்கள் இருக்கும். டென்டல் கோல்டு அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய விஷயத்துல என்னென்னலாம் அப்படின்னா பல்லாடியம் அல்லது பிளாட்டினம் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதோடைய பியூரிட்டி அப்படிங்கிறது நிச்சயமா வந்து வேரி ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. முக்கியமா வந்து இந்த மாதிரி ஒரு பல்லு பொறுத்துறாங்க அப்படின்னா 30ல இருந்து 40 வருஷம் வரைய பாத்தீங்கன்னா அப்படியே இருக்குங்க. இதுக்கான மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியா இருக்கும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா வேற மெட்டலை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பல்ல ஃபில் பண்றதுக்கு வேற மெட்டலை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது சில பிளாஸ்டிக் சம்பந்தமான விஷயத்த வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து உங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷத்துல வந்து பல்லு வந்து செறிஞ்சு போயிடும். ஆனா அந்த தங்கத்துல போடும் பொழுது பாத்தீங்கன்னா 30ல இருந்து 40 வயசு வரைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும். மினிமல் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இத ரொம்ப ரொம்ப இது ரேருங்க. பயோ கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிற சொன்னோம் பாத்தீங்கன்னா அது என்ன அப்படின்னா வந்து இந்த மெட்டீரியல் வந்து நம்மளுடைய வாயில இருக்கக்கூடிய தோல் இருக்கு பாத்தீங்கன்னா அதோடைய ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி அலர்ஜியும் நமக்கு வந்து கிரியேட் பண்ணிடக்கூடாது. இது வந்து மோஸ்ட்லி பண்ணாத தங்கத்தை யூஸ் பண்ணும்போது அதைத்தான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதைத்தான் நம்ம வந்து முக்கியமா வந்து கவனிக்கணும். இதனால வந்து எனாமல் வந்து போகாது. அதே மாதிரி நமக்கு ஏத்த விதத்துல வந்து கோல்டை வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். அதற்கான நிறைய மிஷின்ஸ் எல்லாம் இப்ப வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபேக்டரியோட இது வந்து நிச்சயமா வந்து ரியாக்ட் பண்ணாத அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோம். ரொம்ப ரொம்ப ரேர். அதுவும் இதெல்லாமே வந்து ஜேர்னல்ஸ்ல இருந்து எடுத்து நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா டீடைல்டா சொல்லியிருக்கேன். ஜேர்னல்ஸ் ஆஃப் பிரஸ்டோடோனிக் 2023 இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தலைப்புல வெளியான விஷயத்துல இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருக்காங்க. கோல்டன் ரீஸ்டோரேஷன்ஸ் ரிமைன்ஸ் தி மோஸ்ட் லாங் லாஸ்டிங் சொல்யூஷன்ஸ் ஃபார் மோலார் கிரவுன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஏன் வந்து இந்த கோல்டை வந்து பயன்படுத்தணும்? ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் ஈஸியா வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஜென்டிலா இருக்கும். மினிமல் வியர், பல்லோட பல்லு உரசும் பொழுது பாத்தீங்கன்னா அது தேய்ந்து போகாது. இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கணும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கோல்டுல இருக்கு, அதனால தான் வந்து பயன்படுத்துறாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா இம்ப்ராப்பர் கோல்டை வந்து அன்சர்டிஃபைடு மெட்டீரியல் இருக்கும் பொழுது, இம்பியூரா இருக்கும் பொழுது வந்து நிச்சயமா உங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே வந்து நீங்க பார்த்துட்டு தான் ஒருவேளை நீங்க வைக்கணும் அப்படிங்கிற தங்கத்துல பல்லு வைக்கணும் நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம இந்த கோல்டை வந்து பல நூற்றாண்டுகளா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது எதுக்கு பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில நம்ம வந்து பார்ப்போம். 3000 BCல ஏசியன் சிவிலைசேஷன் அதாவது எகிப்தியன்ஸ் பாத்தீங்கன்னா இத ஒரு கோல்டு வயரா வந்து பயன்படுத்திருக்காங்க. பல்லு வந்து வளைஞ்சு கிளைஞ்சு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீட்டா வந்து கட்டுறதுக்காக வந்து பயன்படுத்திருக்காங்க. இது ஆர்கியாலஜிக்கல் இதை வந்து ஃபைண்ட் பண்ணி நிச்சயமா பாத்தீங்கன்னா இதை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து 700 BCல வந்து யுருஸ்கான் சிவிலைசேஷன் இட்டாலியில
உங்களுக்கு இந்த கோல்டன் அப்ளிகேஷன், அதாவது இந்த கோல்டு வந்து டென்டல் அப்ளிகேஷன் பயன்படுத்தியிருக்காங்க, பற்களை கட்டுவதற்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களும் வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஆர்டிபிஷியல் டீத் வந்து அனிமல்ஸுக்கும் அடிக்கடி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நேச்சுரலா எல்லாருமே வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும். 100 AD ரோமன் எம்பையர் ரோமன் ராஜாக்கள் பாத்தீங்கன்னா இதை பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா, பல்லுல வந்து சொத்த விழுந்துச்சு அப்படின்னா அதை கிளீன் பண்ணிட்டு கோல்டை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இந்த ரோமன் பிசிசியன்ஸ் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கிறதா வந்து சொல்றாங்க. இது முக்கியமா கவனிக்க வேண்டியது. 16வது நூற்றாண்டுல இருந்து 18வது நூற்றாண்டுல யூரோப்ல இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி வந்து இந்த டென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து கோல்டை பயன்படுத்திருக்காங்க. அதுவும் வந்து ரிச்சான பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா இதை பயன்படுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்பர்ஸ் அண்ட் சர்ஜரியன்ஸ், இவங்களும் பாத்தீங்கன்னா கோல்டுல இருக்கக்கூடிய லீஃப் அண்ட் ஃபாயில்ஸை வந்து பயன்படுத்திருக்கிறதா வந்து சொல்லப்படுது. 1850 காலகட்டத்துல மாடர்ன் டென்டிஸ்ட் இதை வந்து தொடர்ச்சியா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. வெஸ்டர்ன் கல்ச்சர்ல நிறைய டாக்டர்ஸ் வந்து இதை வந்து கோல்டை வந்து ஃபில் பண்றதா யூஸ் பண்ணிருக்காங்க. 1855 பாத்தீங்கன்னா ராபர்ட் ஆர்த்தூர் டென்டிஸ்ட் வந்து இந்த கரோசிவ் கோல்டு ஃபாயில் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. கேவிட்டிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா பல்ல இருக்கக்கூடிய சொத்தைகளை வந்து அடைப்பதற்காக வந்து இந்த கோல்டு வந்து யூஸ் பண்ணிருக்காரு. 1980 இருந்து 1990 வரை வந்து ரிச் பீப்புள் வந்து இந்த கோல்டன் டீத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதுல முக்கியமா வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், அதுக்கப்புறம் ஹிப்ஹாப் கல்ச்சர், இவங்க எல்லாமே வந்து கோல்டன் டீத்தை வந்து ஒரு சிம்பாலிக்கா வந்து பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கோல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து எடுக்கிற மாதிரி, அதே மாதிரி பொருத்துற மாதிரி வந்து இருந்திருக்கு. இதுக்கு எல்லாமே வந்து ஆர்டிசியன்ஸ் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணிருக்கிறதா வந்து சில குறிப்புகள் வந்து சொல்லுது. வெல்த், ஸ்டைலு, ஐடென்டிட்டி இதெல்லாமே வந்து காமிக்கிறத ஒரு சிம்பாலிக் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 2000க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2000ல இருந்து இப்ப வரை வந்து அட்வான்ஸ்டு கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டென்டல் ஒர்க் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு பார்க்கும்பொழுது வந்து இதை எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பற்களை கட்டுவதற்கு யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி வந்து பல்ல பாத்தீங்கன்னா அந்த சொத்தவளும் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கேப் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே யூஸ் பண்ற பாத்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி, அதுக்கப்புறம் அது வந்து பேக்டீரியாவோட ரியாக்ட் ஆகாது, அது ஈஸியா வியர் அண்ட் டியர் ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு விதமான நன்மைகள். அதே மாதிரி லாங் லாஸ்டிங் 30 இருந்து 40 வருஷம் வரைய வந்து அதை மெயின்டைன் பண்ணவே தேவையில்ல, அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்களும் பண்ணணும் நினைச்சீங்கன்னா டென்டிஸ்ட் கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா இது வந்து ஒரு சில மருத்துவமனைகள்ல பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதற்கான ஆதாரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப இந்த கேவிட்டி ஃபில் பண்றாங்களே அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத பாருங்க. சில்வர் ஃபில்லிங்னு சொல்லுவாங்க, சரியா? இது வந்து டென்டல் அமல்கம்னு சொல்லுவாங்க. இது வந்து மெர்க்குரி சில்வர் சேர்ந்தது. அதோட வந்து டின், காப்பர் அண்ட் ஜிங்க் இதெல்லாமே சேர்ந்து வந்து ஒரு புதிய ஒரு கலவையா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வாயில வந்து இருக்கக்கூடிய இந்த பல்லுல சொத்தை விழுந்துருக்கா அதை கிளீன் பண்ணிட்டு இந்த பேஸ்ட்டை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தடவிடுவாங்க. அப்படி தடவும் போது பாத்தீங்கன்னா அது ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், டியூரபிள் அண்ட் ரொம்பவே காசு கம்மியானது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் இனோமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலவையையும் யூஸ் பண்ணிருக்காங்க. கேஸ் இனோமர் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டீரியலையும் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி வாயில இருக்கக்கூடிய அந்த கேவிட்டிஸ் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. இது வந்து காஸ்ட் கம்மியா இருந்தாலும் வந்து டெம்பரரியா ஃபில் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு இதை ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. செராமிக்ஸையும் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அந்த கேவிட்டிஸை ஃபில் பண்றதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோல்டையும் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேப்பிங் பண்றதுக்கு அதுக்கும் கோல்டை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி இருக்கக்கூடிய PFM சொல்லக்கூடிய போர்சிலியன்ஸ் ஃபியூஸ்டு டு மெட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெட்டல், இதே மாதிரி நிறைய பொருள் இருக்குங்க. இமேக்ஸ், அதுக்கப்புறம் மெட்டல்ல பாத்தீங்கன்னா கோல்டும் அதுக்கப்புறம் மற்ற மெட்டலும் சேர்ந்தது அலாய்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. செராமிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. லித்தியம் டிசலைட் செராமிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஜிர்கோனியம் சொல்லக்கூடிய அந்த மெட்டலை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆல் செராமிக், ஆல் போர்சோலியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பல்ல வந்து கேப் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க தேடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான டாக்டர் மேக் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் யுவர் ஸ்மைல், மேக் இட் கோல்டன் பட் மேக் இட் சேஃப். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு வந்து நிறைய ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து மீட் பண்ணுவோம்.